SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அனுராவின் பெயரில் மோசடி, மத போதகர் உட்பட 2 பொதுமக்களிடம் சிக்கினார். புறக்கணிக்கப்பட்ட சஜித் தரப்பு சபாநாயகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் போலீசார் வழிப்பறி 50,000 பறிகொடுத்த நபர். மண்ணெண்ணெய் அருந்திய 14 மாத குழந்தை உயிரிழப்பு. மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு. துடைப்பதற்கு பயந்தோடிய கொள்ளையர்கள் கனடாவில் நடந்த சம்பவம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ் நெல்லியடி பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியினையும் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்காவின் பெயரையும் பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களையும் அனுராவின் ஒளிப்படத்தை காட்டி அச்சுறுத்தியுள்ளனர். இதன்போது வர்த்தகர்களும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகன் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின்னர் விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமை செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த மத போதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரச்சார மேடைகளில் ஆசிரியர்களை கூறி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு கோரி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நாடாளுமன்ற மரபுகளை மதிக்காமல் செயற்படுவதால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களின் இடங்களை அமைப்பதில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளார்கள். இருப்பினும் எதிர்க்கட்சி குழு எழுப்பிய பிரச்சனை சபாநாயகர் எந்த கவனமும் செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற மரபை பாதுகாக்க முடிந்தவரை வலுவான நடவடிக்கைகள் எடுக்க எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, தயாசிரி ஜெயசேகர, கையந்த கருணாதிலக்க, ஜேசி அவலதுலவ, அஜித் பி பெரேரா இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் போலீசார் என கூறி 50,000 ரூபாயை வழிப்பறி செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் வழிப்பறி கொள்கைகள் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கோண்டாவில் பழனியாண்டவர் ஆலயத்துக்கு அருகில் நின்ற 2 வீதியில் வந்த நபரை வழிமறித்து தம்மை போலீசார் என கூறி அவரது உடைமைகளை சோதனையிட்டுள்ளார்கள். இதன்போது அவரது உடைமையில் இருந்து 50,000 ரூபாய் பணத்தினை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கமராக்களின் உதவியுடன் வழிப்பறி கொள்கையை அடையாளம் கண்டுள்ளார்கள். இதனையடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய கோப்பாய் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மண்ணெண்ணெய் அருந்திய 14 மாத குழந்தை உயிரிழந்துள்ளது. கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்சிகன் சர்வின் எனும் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. தாயார் சமையல் வேளையில் ஈடுபட்டிருந்த வேளை வீட்டிலிருந்த மண்ணெண்ணெய் போத்தலை எடுத்து மண்ணெண்ணெயை குடித்த குழந்தை அதனை தனது உடலில் ஊற்றி விளையாடியுள்ளது. மண்ணெண்ணெய் மரம் வரவே தாய் சென்று பார்த்தபோது உடல் முழுவதும் மண்ணெண்ணையுடன் குழந்தை காணப்பட்டதை அடுத்து குழந்தையை மீட்டு கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார். இதன்போது குழந்தை உயிரிழந்துள்ளது. தவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவல மயானத்துக்கு அருகில் உள்ள குழியில் பெண்ணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 30 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட பெண் ஆவார். இருப்பினும் அவரது சடலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலாடை மற்றும் லெஸ்கிங் ஆகிய ஆடைகள் குறித்த பெண் அணிந்துள்ளார். அத்துடன் பெண்ணின் அருகில் இருந்த பையிலிருந்து கொழும்பிலிருந்து மதவாச்சிக்கு ஈப்போச சபை பேருந்தில் பயணித்த பயணச்சீட்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணின் உடல் பல காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிவானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பிணகரையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள்.
கனடாவில் நகைக்கடையொன்றில் துடைப்பத்தை பயன்படுத்தி கொள்ளையை தடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் கனடாவில் மார்க்கம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. முகமூடி அணிந்து கொண்ட மூவர் கடைக்குள் பிரவேசித்து காட்சி அறையில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த நகைகளை கொள்ளையிட நோக்கில் சுத்தியல்களை கொண்டு காட்சி கூடங்களை தாக்கியுள்ளார்கள். இதன்போது விரைந்து செயற்பட்ட கடையின் உரிமையாளர் துடைப்பத்தால் தாக்கி கொள்ளையர்களை விரட்டி அடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த கொள்ளை முயற்சி சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளதுடன் எந்த ஒரு பொருளும் களவாடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜெஸ் சோனி என்ற கடையின் உரிமையாளர் குறித்த நகைகளை சுமார் 16 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் அனுராவின் பெயரில் மோசடி, மத போதகர் உட்பட 2 பொதுமக்களிடம் சிக்கினார். புறக்கணிக்கப்பட்ட சஜித் தரப்பு சபாநாயகருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் போலீசார் வழிப்பறி 50,000 பறி கொடுத்த நபர். மண்ணெண்ணெய் அருந்திய 14 மாத குழந்தை உயிரிழப்பு. மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டுபிடிப்பு. துடைப்பதற்கு பயந்தோடிய கொள்ளையர்கள் கனடாவில் நடந்த சம்பவம்.